என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் தக்காளி குருமா செய்யலான்னு இருக்கேன். தோசைக்கு தக்காளி குருமா. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா? தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன். இது சுட்டு எடுத்துக்கணும். பூண்டு 4, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 வச்சிருக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 10, கொத்தமல்லி 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, வரமிளகாய் 2, பொட்டுக்கல்ல இந்த ஸ்பூன்ல ஒரு 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல். இப்போ நம்ம ஒன்னொன்னா வறுத்துக்கிட்டு வந்துடலாங்களா? இதை ட்ரையா வறுக்கணும். இதை இந்த பூண்டும் வெங்காயமும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வதக்கணும். அப்புறம் தக்காளியை பார்த்தீங்கன்னா சுட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணலாங்களா? இப்போ நம்ம இந்த பொருள்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. ட்ரையாக வறுத்துக்கலாம். எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் கமன்னு வாசம் வரல வருங்க. ஆனால் கருவாமல் வறுக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஆற விட்டுடலாம். அடுத்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயமும் 4 பூண்டு இருக்குங்களா, இதை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சுட்ட மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும். இது கூட ஒரே ஒரு கறிவேப்பிலை கொத்து போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஹீட்லேயே நல்லா ட்ரை ஆயிரும் கொத்தமல்லி, இந்த கறிவேப்பிலை. இப்போ எடுத்துடலாங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா இந்த சூடில் சுட்டு எடுத்துக்கலாங்க. நான் நல்லா சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். சும்மா 2 நிமிஷங்க அடுப்புல அப்படி வாட்டினீங்கன்னா இங்க பாருங்க, நல்லா தோல் கல்டு வந்துருச்சு பாத்தீங்களா? இது ஆறுனதுக்கு அப்புறம் இந்த தோல் எடுத்துட்டு நம்ம போட்டு அரைக்க வேண்டியதாங்க. ஒரு 2 நிமிஷம் வாட்டினீங்கன்னா போதும். நல்லா தக்காளி வாட்டி அது அரைக்கணும். இது கொஞ்சம் ஆற விட்டுலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. ஹையாவும் வைக்கக்கூடாது, மீடியமாவும் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சுத்தி இப்படி சுத்தி வாட்டினீங்கன்னா போதும். நல்லா தக்காளி சுட்டுரும். ஆறிடுச்சுங்க. தோல் நம்ம சுட்டோன்னே அப்படியே தோலே வந்துருச்சு. இப்ப நம்ம அழுங்காம எடுத்துடலாம் தோலை. தக்காளியெல்லாம் நல்லா தோல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்ப இது எல்லாம் ஒன்னா போட்டு அரைக்கலாங்க. அதாவது ஒன்னும் பாதியமா அரைக்கிறோம். நம்ம ரொம்ப மைய அரைக்கிறதுல கொஞ்சம் பரபரன்னு அரைக்கிறோம். இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சிக்குங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். அப்படியே வாசம் நல்லா தூக்குதுங்க. இப்ப தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிடுச்சுங்க. கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், சின்ன வெங்காயம் உளிச்சிருக்கீங்க. முழு வெங்காயமா அப்படியே போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுக்க. நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சுங்க. வதங்கிச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை பிரிஞ்சி இலை, ஒரு 2-3 கல்பாசி சேர்த்துறோங்க. அரைக்கும் போது போட்டு அரைக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இதை சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஒரு வதக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்தது இல்லைங்களா, இதை ஊற்றிக்கலாம். மிக்ஸியை கழுவிக்கிட்டு வந்துடுறேங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. ஏன்னா மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம். உங்களுக்கு வந்து காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா மிளகாவை அதிகமாக போட்டுக்கோங்க. அப்புறம் அதுவும் இல்லை, நாங்கள் வந்து வரமிளகாத்தூள் போடுறோம், அல்லது வந்து நீங்கள் குழம்பு மிளகா அப்படி போடுறோம் அப்படின்னா, குழம்பு மிளகா அப்படி போட வேண்டாம், வரமிளகா வறுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வேணால் நீங்கள் சேர்த்தி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொத்தமல்லி தூள் ப்ளஸ் மஞ்சள் தூள் அவ்வளோதான் போடணும். இது அப்புறம் உப்பு, இதுக்கு தகுந்த உப்பு போடணுங்க, அவ்வளோதான். இதுக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. உங்களுக்கு குருமா ரெடி ஆயிரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. இந்த திக்னஸ் வந்தால் போதும். ரொம்ப வந்து நமக்கு திக்காக இருக்க வேணும், நல்லா இருக்காது. இது வந்து நம்ம சமையலே தெரியாதுங்க, எனக்கு புதுசாக கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எல்லாம் வறுத்து ஒன்றா போட்டு அரைச்சிடுறோம், அவ்வளோதான். நம்ம தக்காளி சுடுறது கூட சும்மா ஒரே 1 நிமிஷம் தான் தக்காளி சுட்டுடலாம். பேச்சுலர் பையங்க பொண்ணுங்கெல்லாம் கூட இதை நம்ம வந்து ஹாஸ்டலில் தங்கி இருப்பாங்க, படிப்பாங்க, அல்லது ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட இது ஈஸியான ஒரு குழம்பு, சீக்கிரமாக செய்ய வேண்டிய ஒரு குழம்பு. இது வந்து டேஸ்ட் வந்து அப்படி ஒரு செம்ம டேஸ்டாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்க. நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, பார்த்ததோட விட்டுறாதீங்க, செஞ்சும் பாருங்க. இது நம்ம கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிடலாங்க. இந்த தக்காளி குருமாவை செக்கில் ஆட்டி செய்யலாங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். இதை வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.